புத்தம்புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த வருஷத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது, அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை எப்படி இருக்க போகுது, புதிய முயற்சிகள்லாம் எடுத்தால் பலிக்குமா பலிக்காதா, இது மாதிரி நிறையா விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷத்தோட தொடக்க நாளில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 10ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை, 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் ராகு அப்படிங்கிற கிரகநிலை அமைப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும், நிகழக்கூடிய கிரகநிலை அமைப்போட மாற்றங்களை வச்சு பார்க்கும்போதும் இந்த வருஷம் இந்த ராசிக்காரங்க வசந்தத்தை வரவேற்க போகிறாங்க. அதே சமயத்தில் சோம்பல் எதுலேயுமே இல்லாமல் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்துக்கு அவசரமாகவும் போவேணாம், அலட்சியமாகவும் போவேணாம். அதே மாதிரி மேலதிகாரிகள் அனுமதிக்காத எந்த ஒரு செயலையும் நீங்கள் செயல்படுத்தவே வேணாம். உங்களோட பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உன்னதமான ஒரு எதிர்காலம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. புதிய வாய்ப்பு சிலருக்கு தேடி வரும். அதை நீங்கள் உங்களோட வரட்டு கௌரவத்தினால இழந்துடாதீங்க. குடும்பம் நிம்மதியாக இருக்கும். தம்பதியரிடையே அந்யோன்யம் உருவாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு இந்த வருஷம் நிறையா பெருமைகள் உங்களை தேடி வரப்போகுது. ஆடை ஆபரணங்கள்லாம் புதுசாக வாங்கக்கூடிய காலமாக இது இருக்குது. பழைய கடன்கள்லாம் சுலபமாக நீங்கள் தீர்த்தருவீங்க. யாரோட தனிப்பட்ட விஷயத்துலையும் நீங்கள் தலையிட வேண்டாம். விசேஷங்கள் வீட்டில் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வாரிசுகளிடத்தில் அன்பான கண்டிப்போடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீணாக அதிகாரம் பண்ணாதீங்க. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நேரடி கவனமும் நேர்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் எதுக்காகவும் தெரியாத தொழிலில் இறங்காதீங்க. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இதில் இறங்கி பங்கு வர்த்தகம், சூதாட்டம், பந்தயங்கள் போன்றவற்றில் முதலீடு பண்ணி தேவையில்லாமல் இழப்புகளை சந்திக்க ஆளாகாதீர்கள். அரசியலில் இருக்கவங்க ஆதரவை தக்க வைத்து கொள்றதுக்காக அமைதியான முறையில் செயல்களை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோட தவறான வழிகாட்டுதலுக்கும் நீங்கள் தலையசைச்சிட வேண்டாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட படிப்பில் மறதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எதையுமே அர்த்தம் உணர்ந்து படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ட்ராவல் பண்ணுறவங்க நைட் நேர ட்ராவலில் இருட்டான இடங்களில் தனியாக இறங்காதீங்க. நீங்கள் ரொம்ப தைரியசாலியாகவே இருந்தாலும் இந்த மாதிரி முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவட உபாதை, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். இந்த 2024 ரொம்ப சிறப்பாக அமைய நலமெல்லாம் உங்களை தேடி வர நரசிம்மரை கும்பிடுங்கள். நல்லது நிச்சயம் நடக்கும். பல அரிய ஆன்மீக தகவல்களை பெற இது மாதிரி இன்னும் பல ராசிகளோட ராசி பலன்களையும் தெரிஞ்சுக்க குறையொன்றுமில்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.